ஹாய் ஒருவன் ப்ளஸ் வியூவர்ஸ், இன்றைக்கு நாங்கள் இந்தியன் 2 மூவிக்கான ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இது ஒரு ஸ்பாய்லர் அலர்ட். யார் யாருக்கு ஸ்பாய்லர் பிடிக்காதோ டிரெக்டாக மூவியை பார்த்துட்டு இந்த ரிவ்யூ பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சங்கர் சாரோட பேசிக்கான டெம்ப்ளேட்ல தான் இந்த மூவி இருக்குது. அதாவது விக்ரம் படத்துல வந்து ஃபஹத் ஃபாசில் எப்படி ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொண்டு போறாரோ அதே மாதிரி தான் சித்தார்த்தின் ரோலும் அமைஞ்சிருக்குது. இதுல சித்தார்த்தின் கேரக்டர் என்ன மாதிரி அப்படின்னா ஒரு யங்கஸ்டா ஊழலுக்கு எதிராக போராடுற மாதிரி அப்படியான ரோலை வந்து அவருக்கு கொடுத்திருக்காங்க. சித்தார்த்தின் ஊழலுக்கு எதிராக போராடுறாரு அப்படின்னா அவர் சில பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு. அதுல ஒன்று அவங்களுடைய அப்பா, மற்றது சேனாபதி. அப்படின்னு இப்ப சித்தார்த் வந்து ஒரு யூடியூப் சேனலை வந்து நடத்தி கொண்டிருக்காரு. அந்த யூடியூப் சேனல் மூலமா சமூகத்துல நடக்கிற அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்து கொண்டிருக்காரு. பட் இந்த சேனல் வந்து ரொம்ப ரீச் ஆனாலும் அதில் ஃபாலோவர்ஸ் எல்லாம் கூடினாலும் சமூகத்துல எந்த மாற்றமுமே நடக்கல. அதனால சித்தார்த் என்ன நினைக்கிறாரு, இப்போ வந்து இந்தியன் தாத்தா வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னுட்டு கம்பேக் இந்தியன் அப்படின்ற ஹேஷ்டேக்கை வந்து ட்ரெண்ட் பண்றாரு. அப்படி ட்ரெண்ட் பண்ண அப்புறமா வந்து இந்தியன் தாத்தா வந்தாரா, சமூகத்துல மாற்றங்கள் நடந்துச்சா, இந்த சித்தார்த்தன் தீமுக்கு வந்து என்ன நடந்துச்சு, அதை கொண்டுதான் இந்த கதை வந்து அமைஞ்சிருக்கு. படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். அதுக்கான ரீசன் வந்து ஒவ்வொருத்த கேரக்டரையும் வந்து மக்கள் மனதில் பதிய வைக்கிறதுக்காக ஸ்லோவா போற மாதிரி இருக்கும். பட் படத்தோட ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ் ரொம்ப கிறிஸ்பியா இருக்கும். அதோட ரொம்ப என்டர்டைன்மெண்டா இருக்கும். கமல்ஹாசன் சாரோட இன்ட்ரோல இருந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் அவரை காட்டுற எல்லா சீனுமே கைதட்டுற மாதிரியான நிறைய மூமெண்ட் இருக்கு. பட் இருந்தாலுமே அவருடைய கேரக்டரோட டெப்த் காட்டுறதுக்காக நிறைய முயற்சியில ஈடுபட்டிருக்காங்க. படத்தோட செகண்ட் ஹாஃப் இதை பார்த்தோம் அப்படின்னா முழுக்க சங்கர் சாரோட படம் தான். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து கொஞ்சம் இழுத்த மாதிரி இருக்கும். பட் செகண்ட் ஹாஃப்க்கு நீங்க வந்தீங்க அப்படின்னா ஒரு தரமான மீல் சாப்பிட்ட ஒரு ஃபீல் இருக்கும். அப்படி கேட்க பர்சனலி சொல்லணும் அப்படின்னா சிவாஜி படத்துக்கு அப்புறமா அடுத்த சங்கர் சாரோட பெஸ்ட் மூவி அப்படின்னா இந்தியன் 2 தான் சொல்லலாம். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப பிரம்மாண்டமா கடக்கடண்டு சீன் எல்லாம் மூவ் ஆகிற மாதிரி இருக்குது. பட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீங்க நிக்கலாம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பிரம்மாண்டம் இல்லை அப்படின்ட்டு. ஆனா அப்படி இல்லை, அதுவுமே பிரம்மாண்டம் தான். பட் செகண்ட் ஹாஃப்ல இருக்க பிரம்மாண்டம் கதையோட ஒத்து போற மாதிரி இருக்குது. இந்த படத்துல சில விஷயங்கள் வந்து நோட் பண்ணக்கூடியதா இருக்கு. அதுல என்ன அப்படின்னா இந்தியாவில் இருக்கிற விஐபிசியை இந்த படத்துல கலாச்சி வச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா கமல் சாரியை வந்து ஒரு கேரக்டர்ல கலாச்சிருப்பாங்க. பட் அவர் அது எல்லாத்தையுமே ஸ்போர்ட்டிவா எடுத்துட்டு செம்மையா எனர்ஜெட்டிக்கா எல்லாத்தையுமே தூசு மாதிரி தட்டி விட்டுட்டு செம்மையா ரோல் பண்ணியிருப்பாரு. அடுத்தது வந்து இந்த படத்தை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ரஜினி சாரோட மூமெண்ட்ஸ் அண்ட் ரெஃபரன்ஸை வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க அழகா. இந்த படத்துல அடுத்து பார்த்தோம் அப்படின்னா மியூசிக். இதுல ராக் ஸ்டார் அனிருத் வந்து தனக்கு கொடுத்த வேலையை பர்ஃபெக்டா பண்ணியிருக்காரு. இதுல சில இடங்கள்ல வந்து இந்தியன் 1ஓட தீம் மியூசிக் வரும்போது ரொம்பவே பிரம்மாண்டமா தெரியுது. அப்படி இந்த பிரம்மாண்டத்துல வந்து டியூரேஷன் கூடிடக்கூடாதுக்காக சங்கர் சார் இந்த படத்துல இருந்து 2 பாட்டை தூக்கி இருக்காரு. அடுத்ததான் இந்த படத்தோட விஎஃப்எக்ஸ் டீம். இவங்க வந்து இந்த படத்தோட ஒன் ஆஃப் த மெயின் பில்லர் அப்படின்னு சொல்லலாம். நிறைய கஷ்டப்பட்டு நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இவங்க இல்லைன்னா இந்த படத்தோட நிறைய சீன்ஸ் நிறைய விஷயங்கள் நாங்க வந்து மிஸ் பண்ணியிருப்போம். அடுத்தது டிஓபி ரவிவர்மன் சார். இந்த படத்துல செம்மையா வச்சு பின்னி இருப்பாரு. அவர் சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா பர்ஃபெக்ட். அப்படியே கேட்கல இந்த படத்துல வந்து கலண்டர் சாங்குக்கு ரொம்ப பின்னி இருப்பாரு. இந்த படத்தோட கடைசியில போஸ்ட் கிரெடிட் சீன் அப்படின்னு ஒன்று வரும். இதுதான் இந்த படத்தோட மிக முக்கியமான இதயம் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து போஸ்ட் கிரெடிட் சீனா அல்லது இந்தியன் 3க்கான ட்ரெய்லரான்னு கூட தெரியாது. அப்படி இருக்கக்குள்ள அந்த சீன் வந்து ரொம்ப கூஸ் பம்மா இருக்கும். அதாவது விக்ரம் மூவில கடைசியில ட்ராலெக்ஸை காட்டி எப்படி ஒரு பிரம்மாண்டத்தை உருவாக்கினாங்களோ அதே மாதிரி தான் இந்த சீன்லயும் இருக்குது. ஸோ நம்ம சுபாஸ்கரன் சார் இந்த மூவிக்காக ரொம்ப பிரம்மாண்டமா செலவழிச்சு இந்த மூவியை செதுக்கி இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துக்கு வந்து நான் கொடுக்குற ரேட்டிங் வந்து 5க்கு 3.5. மஸ்ட் வாட்ச் திஸ் மூவி. Until then, see you, tata, bye bye. அது வரைக்கும் ஒருவன் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அடுத்த ஒரு மூவி ரிவ்யூல சந்திக்கலாம். பாய்.